അവന്റെ കുടുംബജീവിതത്തെ നേരെയാക്കാൻ ഇന്ന് മരിച്ചാലും സ്വർഗ്ഗത്തിൽ കൊണ്ടുപോകാൻ ഇവിടെ നൽകപ്പെട്ട ഒറ്റ നാമമേ ഉള്ളൂ. അത് യേശുവിന്റെ നാമമാണ്. இஸ்ரவேலர்கள் வனாந்தர யாத்திரையிலே ஆமே ஸ்தோத்திரம் அவர் காலை எடுத்து வைத்தார்கள். ஆமே வனாந்தர பிரயாணத்தில் என்ன நடந்தது? ஆமே வேதம் சொல்கிறது அவருடைய வஸ்திரங்கள் பழகி போனதில்லை. அவருடைய ஆமே சரீர ஆரோக்கியம் ஆமே ஸ்தோத்திரம் பெருகிக் கொண்டே இருந்தது. அவர்களுக்கு பசி எடுத்த போது பரலோகத்தின் தெய்வம் வான மண்டலங்களை திறந்து சாப்பிட மன்னாவை கொடுத்தார். ஆமே கறி சாப்பிட வேண்டும் என்று விரும்பின போது அவர்களுக்கு தேவையான காடைகளை கொடுத்தார். அவ்வண்ணம் ஒன்றுக்கும் குறைவுபடுத்தாமல் நேர்த்தியாய் நடத்தின ஒரு தெய்வம் அவர் தான் நம்மை வனாந்தரம் வழி கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது, இக்கட்டுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகிற விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஆமே ஆசீர்வாதம் வந்தா, நன்மை வந்தா சந்தோஷப்படுவாங்க, கையடிப்பாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஆனால் சில பிரச்சனைகள் வந்தால், சோதனைகள் வந்தால், இக்கட்டான சூழ்நிலைகள், வனாந்தர அனுபவம் வந்தால் உடனே சோர்ந்து போவார்கள், பலவீனப்பட்டு போவார்கள். அப்படி இருக்கவே கூடாது. வனாந்தர அனுபவங்கள் நம்மை பெரிய உயர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்லும். அல்லேலூயா. தாழ்ச்சி எங்கே இருக்கிறதோ ஒரு ஆமே ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஒரு உயர்வு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஆமே பொன்னை போல நம்மை வெளியே கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவர் வனாந்தர அனுபவத்திலே நம்மை கொண்டு செல்கிறார். நீங்கள் ஆமே ஸ்தோத்திரம் கவனித்து பார்த்தால் நமது சகோதரிமார்கள் பயன்படுத்துகிற ஜூவல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஆமே ஸ்தோத்திரம் அதனுடைய அழகு, அதனுடைய ஆமே என்ன சொல்லலாம், பிரகாசம் மங்கும் போது இதை கொல்லங்கையிலே கொண்டு கொடுப்பார்கள். அவர்கள் தீக்குள்ளே வைத்து இதை நன்றாக எரிய வைப்பார்கள். ஆமை எவ்வளவு தீ ஆமே ஸ்தோத்திரம் நெருப்பு இதிலே விடுகிறதோ அவ்வளவுக்கும் இது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதனுடைய அசுத்தங்கள் எல்லாம் மாறி, அழுக்குகள் எல்லாம் மாறி அது பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். ஏனென்றால் அதனுடைய அசுத்தங்கள் இந்த நெருப்பில் எரிந்து விடுகிறது. ஏன் வனாந்தர அனுபவங்கள்? நன்றாய் கவனியுங்கள். நம்மை ஒரு பொன்னை போல பிரகாசிக்க செய்வதற்கு தான். நான் ஜெபிக்காமலா இருக்கேன், சர்ச்சுக்கு போகாமலா இருக்கேன், உபவாசம் பண்ணாமலா இருக்கேன், ஆமே தேவனுக்காக கொடுக்காமலா இருக்கிறேன் என்ற கேள்வி கேட்காதீங்க. அல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனைகள் எனக்கு வருகிறது? நான் தேவனுக்காக நன்றாக செயல்படுகிறேனே. ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த சோதனை? ஏன் என்னை மாத்திரம் மரணம் வலிக்கிறது? ஏன் எனக்கு விரோதமாய் மாத்திரம் பிசாசு போராடுகிறார்? ஏன் என் குடும்பத்திற்கு மாத்திரம் கலக்கம்? ஏன் என்னுடைய குடும்பத்தை மாத்திரம் பிசாசு தொந்தரவு செய்கிறான்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தேவன் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்காக அவர் வாசல்களை திறக்க, உனக்காக நன்மையானதை செய்ய, உன் குடும்பத்திற்கு விரோதமாக நிற்கிற சத்துருவின் சங்கிலிகளை உடைத்து உன்னை வெளியே கொண்டு வர தேவன் தாமே தெய்வம் என்று உன் மூலம் வெளிப்படுத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறபடியினாலே ஆவியானவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆதலால் தான் தேவன் சில இக்கட்டுகளிலூட, சில சோதனைகளிலூட, சில பிரச்சனைகளிலூட தேவன் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் தாமே அழைத்த தமது பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. 3 வயதான ஒரு குழந்தையை கொண்டு ஒரு அம்மா, ஒரு விசுவாசி அம்மா ஒரு பிரயாணம் சென்றார்கள். சென்ற காரியம் முடித்துவிட்டு அவர் பஸ்ஸிலே கிளம்பி திரும்பி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்காங்க. பஸ்ஸிலே வந்து கொண்டிருக்கும் போது அந்த சின்ன குழந்தை தூங்கி கொண்டே இருந்தாள். ஆமே ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட வீடு நெருங்குறதற்கோ ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வந்தபோது சீக்கிரமாய் இந்த பையன் அழ ஆரம்பிச்சான். பயங்கரமான அழுகை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையை கொண்டு நீங்கள் வெளியே இறங்கி விடுங்க. பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, காதில் இல்லை, கழுத்தில் ஒன்றும் இல்லை. பார்த்தா ஒரு
ஒரிஜினல் பெந்திகோஸ். ஹல்லேலூயா. பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ ஆமே இது பெரிய சிக்கலா இருக்கிறது, பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது. அந்த பெந்தேகோஸ்து சகோதரி அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ரொம்ப அழுதாங்க, சங்கடப்பட்டாங்க. அந்த பிள்ளை ஒரே அழுகை. திடீரென அவன் கடையை பார்த்து சொல்கிறான், எனக்கு மிட்டாய் வேணும், சீட்டு வேணும், சீட்டு வேணும். என்னெல்லாமோ அந்த அம்மா சொல்லி பார்த்தாங்க. அவன் என்ன சொல்லி அவன் அதை கேட்கவே இல்லை. அவன் பிடிவாசியோடு நிர்பந்தமா சத்தம் போட்டதுனால் கடைசியாக கண்டக்டர் பெல்லை ரிங் பண்ணி பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அந்த அம்மாவையும் 3 வயதான குழந்தையும் வெளியே இறக்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான சங்கடம், மனமெல்லாம் உடைச்சு போய், உள்ளமெல்லாம் உடைச்சு போய், ஆண்டவரே அந்த பஸ்ஸில் நான் மட்டும் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பெந்தேகோஸ்துக்காரியாக பிரயாணம் பண்ணினேன். வேற எத்தனையோ பேர்கள் பிரயாணம் பண்ணாங்க, வேற குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் அழல. ஆமே எனக்கு பயங்கர ஆமே ஸ்தோத்திரம் நிந்தையாக ஆட்சேபமாக இருந்தது என்று சொல்லி ஆமே அந்த பையனுக்கு சீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் நடத்தி அப்படியே கொண்டு போனாங்க. இனி கொஞ்ச நேரம் தான், ஆமே கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது, இனி ஒரு பஸ்ஸில் ஏற வேண்டாம் என்று சொல்லி நடந்தே போலான்னு சொல்லி போனாங்களாம். ஆமே ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் முடிஞ்சு வீடு எட்டுறதற்கு முன்னாக பார்த்தா பயங்கரமான ஒரு ஆள் கூட்டம், பயங்கர அழுகையின் சத்தம், ஆமே பயங்கர ஜனக்கூட்டம். அந்த அம்மா பக்கத்துல போய் ஆமே உள்ள நுழைஞ்சு பார்த்தா இவங்க பிரயாணம் பண்ண பஸ் ஒரு ட்ரக் லோரியுமாக நேருக்கு நேர் இடித்து ஆமே அந்த வாகனம் ஆமே பப்படம் போல சொட்டி போயிருந்தது. ஆமே மக்கள் எல்லாம் உள்ள இருந்த ஒவ்வொருவரையும் வெளியே எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அம்மா மெதுக மெதுக சென்று அவங்க இருந்த இடத்தை எட்டி பார்த்தாங்க. அவங்க எழும்பின உடனே இன்னொரு மனுஷன் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறான். பின்னாடியும் முன்னாடியும் உள்ள சீட்டு ஒன்றாக ஆமே ஸ்தோத்திரம் சேர்ந்து அவருடைய சரீரம் அதுக்குள்ளே ஆமே ஸ்தோத்திரம் நெருங்கி போய் ஆமே ஸ்தோத்திரம் செத்த மாதிரி பிழைத்து கொண்டிருக்கிற காட்சி கண்டபோதுதான் ஆண்டவர் சொன்னார், மகளே பஸ்ஸில் வச்சு எல்லாரும் நிந்திச்சப்போ ஆட்சேபிச்சப்போ, ஆண்டவரே ஏன் எதற்கென்று நீ கேள்வி கேட்டாய் அல்லவா, உனக்காக ஒரு விடுதலை, உனக்காக ஒரு நீக்கு போக்கு. அதுதான் 3 வயதான குழந்தை அழுதது, உன்னுடைய மகன் அழுதது எதற்காக? என்னுடைய பாதுகாப்பின் கரம் முன்னோடு இருந்தபடியினால் நானே இதை செய்தேன்.